ஹாய், ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். மறக்காம நம்ம ஆதிபகம் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் குடுங்க. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆதிபகவன் குழுவின் இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கங்கள். மிக அற்புதமான கவிராசன் மகராசன் ஐயா அவர்களின் பாடல்களை பாடி நிகழ்வினை துவக்கி வைத்த செல்வி ஹர்ஷிதா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவரையும் இனிதே கனிவோடு அழகாக வரவேற்று மகிழ்ந்த புலவர் கீர்த்தனா அவர்களுக்கு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வை தலைமையேற்று தொகுத்து சீரும் சிறப்புமாக வழங்கி வரும் எங்கள் குரு கவிராசன் மகராசன் அவர்களுக்கு நன்றிகள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதன் பொருளை ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து கூறினார். சமநிலை உணர்வு இன்றைய வாழ்விற்கு தேவையான யதார்த்தத்தை எடுத்து கூறிய விதம் அருமை. குறளாசான் வாய்மொழியில் அன்பையும் அகிம்சையும் அழகாக மேற்கோளுடன் எடுத்துரைத்தார். அகிம்சை என்பது ஒரு ஆன்ம சக்தி. எண்ணம், சொல், செயல் மூன்றும் அகிம்சையின் செயல். ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் விடுதலைக்கு அகிம்சை அவசியம். அன்பு சிறிய வட்டத்தில் நின்றுவிடும். அகிம்சையை நோக்கமாக கொள்ள வேண்டும். அகிம்சை அகிம்சையை நோக்கத்தில் வைத்து அன்புடன் செயல்படுவோம் என ஐயா அவர்களின் உரை மிகவும் சிறப்பு. அறம் எனப்படுவது சொல் மட்டுமல்ல, செயல். சொற்பொழிவு சுடரினில் சிந்தை தெளிய, சொல்லொலி செறிவில் உள்ளம் மலர, அறம் எனும் ஆழ்கடலில் அருமுத்து பெருமுத்து அன்பும் அகிம்சையும் என அறிவியலும் கலந்துணர்த்திய இந்நிகழ்வு இனிய பொழுதில் எண்ணத்தை நிறைக்க, அகிம்சையும் அன்பும் அருமறை கூற்றே உலக உயர் உத்து வாழ ஓர் ஒளி போல் ஐயாவின் உரையால் நெஞ்சம் நெகிழ்ந்து உணர்ந்து மகிழ்ந்து ஆதிபகவன் குழுவின் சார்பாக நவில்கிறோம். நன்றிகள் பல. நிறைவாக மங்கள வாழ்த்து பாடல் பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரவிருக்கும் செல்வி ஜனபாரதி அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அறவுரைக்கு இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் குழுவின் சார்பாக நன்றிகள். அழகான ஒரு நன்றியுரை சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. இவங்க நம்ம புலவர் சரஸ்வதியை பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம ஆதிபகவன் குழுவில் பல நிகழ்வுகள் நம்ம முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க நாம் ஒருத்தன் தான் செய்யணுன்ற சூழ்நிலையில் அது சில நேரம் ஓராண்டு தள்ளியும் இன்னும் போடாமல் இருக்குது. இப்போ இவங்க எப்போ பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்களோ அதற்கு பிறகு கடகடன்னு ஐயா எல்லா நிகழ்வுமே பாருங்கள், முடிஞ்சதுன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த முக்கியமான உரை, அந்த சிறப்புரை உடனே யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. ரொம்ப பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அதை ரொம்ப சிறப்பாக செய்துட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அற்புதமான ஒரு நன்றி உரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறீங்க? நம்ம ஆதிபகவன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.